விஜய் கரூரில் பேசும்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசனால கிட்டத்தட்ட 40 பேர் இறந்திருக்காங்க. ஒரு காவல்துறை அதிகாரியா இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரில் தேர்தல் பரப்புரை செய்ய வந்தபோது சுமார் 39 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இப்போ +1, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 1 ப்ளஸ் ஆகிருக்குது, மொத்தம் 40 பேர். அதில் பார்த்திங்கன்னா பெண்கள் 17, ஆண்கள் 13, பெண் குழந்தைகள் 5, ஆண் குழந்தைகள் 4 அப்படின்ட்டு மொத்தம் 40 பேர் கணக்கு வருது. 51 பேர் இந்த மருத்துவமனையில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 51, 40, 91 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. லேசான காயத்தோடு தப்பி போனவர்கள் சிலரும் இருக்காங்க. இது கரூர் பெருந்துயரம், கரூரில் அழிக்க முடியாத ஒரு கரும்புள்ளியாக அமைஞ்சிருச்சு. இதில் காவல்துறை அதிகாரியாக நான் பார்க்குற போது, காவல்துறையில் ஏற்கனவே விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் பரப்புரைக்கு அவங்க கட்சி நபர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் மாநில அமைப்பாளர் திரு புஷி ஆனந்த் ஆகியோரை அனுப்பி அவர் ஒரு அனுமதியை பெற்றிருக்கிறார். பரப்புரைக்கான முறைப்படி அனுமதி தரப்பட்டிருக்கிறது. அது பரப்புரைக்கான அனுமதி 12 மணிக்கு கொடுத்த போதிலும் அவர் சேர்றதுக்கு 7லேருந்து 7:15 ஆயிடுச்சு. இது 12லேருந்து 7 மணி வரைக்கும் அப்படிங்கிறது 7 மணி நேரம், மதியானம் 12லேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும். அப்போ இவ்வளோ நேரம் காலதாமதம் ஆகும் பொழுது நாமக்கல்லே அவர் கிட்டத்தட்ட 8:15 மணிக்கு பேச வேண்டியவர் அங்கே சேரும்போதே மணி 12. ஆனால் அவர் சென்னை வீட்டிலேருந்து 8:30 தான் கிளம்பியிருக்காரு. அதாவது 8:15 மணிக்கு நாமக்கல்லில் பேசணும், 8:45 பேசணும். ஆனால் சென்னையிலேருந்து அவர் 8:30 தானே கிளம்புறாரு வீட்டில். சென்னையிலேருந்து இல்லை, சென்னையிலேருந்துனா சென்னை ஏர்போர்ட்லேருந்து 8:15 கிளம்புனார். சரி. ஸோ சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு அவர் வர்றாரு. அங்கே உங்களுக்கு அங்கே ஏடிசின்னு ஒன்று இருக்குது. ஏடிசின்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்னு இருக்குது. அங்கே ஒவ்வொரு ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸு 30 மினிட்ஸ் டைமில் ரெகுலர் போகிற ஃப்ளைட்டுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு அதன் பிறகு தான் இந்த ஸ்பெஷல் ஃப்ளைட்டு கொடுப்பாங்க. இதில் குறிப்பாக சற்று காலதாமதம் ஆயிருக்குது. இது அவர் அப்போயே கணக்கில் எடுத்துக்கல. இப்போ விஜயோடு இருக்கிற டீம் ஒருவேளை ஏஎஸ் இப்போ ஏடிசியில் நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு அங்கே காலதாமதம் ஆகுமா அப்படிங்கிறத அவங்க கணிக்கவில்லை. அதனால முன்கூட்டியே அந்த இடத்துல அவங்க கரெக்டான டைமிங் பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணல. விஜய் தரப்புல அந்த இடத்துல பிளானிங்கை கோட்டை விட்டுட்டாங்க. ஆமாம். ரைட்.